வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் கட்டில் மிக முக்கியமான ஒரு பொருள் ஏதோன்னு கேட்டால் அது கண்டிப்பாக இந்த கேஸ் சிலிண்டர் தான். ஆனால் இது எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அடுப்பு கரியிலும் விறகு அடுப்பிலும் சமைச்ச காலம் போய் ஒரு பட்டனை தட்டினா நெருப்பு வர இந்த தொழில்நுட்பம் பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கேஸை சேமிக்க முடியும்னு யாருமே நினைக்கல. 1820களில் மைக்கேல் ஃபாரடே போன்ற விஞ்ஞானிகள் கேஸை திரவமாக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்போதெல்லாம் கேஸ் சிலிண்டர் சமையலுக்கு பயன்படலை, தொழிற்சாலைகளுக்கு தான் அதிகமாக பயன்பட்டுச்சு. 1910வது வருஷம் டாக்டர் வால்டர் ஸ்னெல்லிங் அப்படிங்கிற அமெரிக்க விஞ்ஞானி தான் எல்பிஜி கேஸை கண்டுபிடிச்சாரு. ஒரு காரில் இருக்கிற கேசோலின் ஏன் ஆவியாகுதுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதில் புரோபேன் மற்றும் பியூட்டேன் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. இதை உருளைகளில் அடைச்சி வைக்கலாம்னு அவர் சொன்னது தான் சிலிண்டர் உருவாக்கப்பட்டதற்கு முதல் புள்ளி. 1912வது வருஷம் அமெரிக்காவில் தான் முதலாக வீட்டு உபயோகத்துக்காக இந்த கேஸ் சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இது ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. பணக்காரங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தினாங்க. உலக போர்களுக்கு பிறகுதான் இரும்பினால் செய்யப்பட்ட உறுதியான சிலிண்டர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட ஆரம்பித்தது. நம்ம இந்தியாவுக்கு கேஸ் சிலிண்டர் 1950களில் நடுப்பகுதியில் தான் வந்துச்சு. 1955வது வருஷம் பர்மா ஷெல் நிறுவனம் தான் மும்பையில் முதலாக சமையல் எரிவாயு விற்பனையை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் நிறுவனம் இண்டான் மூலமாக இது இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் மக்கள் சிலிண்டர் வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பயந்தாங்க. ஆனால் அப்புறம் அதோட வசதி பிடிச்சு போய் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இயற்கையாகவே கேஸுக்கு எந்த ஒரு வாசமும் கிடையாது. ஆனால் கேஸ் லீக் ஆனால் தெரியணுங்கிறதுக்காக ஈத்தைல் மெர்கேப்டன் அப்படிங்கிற ஒரு வாசனையான பொருளை சேர்க்குறாங்க. அதனால தான் நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட மனம் வருது. அதே மாதிரி சிலிண்டர் ஏன் உருண்டையாக இருக்குன்னு கேட்டால் அதுதான் அதிக அழுத்தத்தை தாங்கக்கூடிய வடிவம். கரியடுப்பு புகையிலிருந்து பல கோடி பெண்களை காப்பாற்றிய இந்த சிலிண்டர் வரலாறு நிஜமாகவே ஒரு புரட்சி தான். இன்னைக்கு நம்ம சமையலை இவ்வளவு வேகமாக செய்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன இரும்பு உருளை தான் காரணம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.